வெல்கம் டு ADK சீரீஸ். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த சீரீஸில் கூகுளோட ADK ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி கற்றுக்கிறதுக்கு உங்ககிட்ட 3 முக்கியமான விஷயம் இருக்கணும். அது என்ன 3 தகுதி? பேசிக்காக பைத்தன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் AI எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் விட முக்கியமாக இதை லேர்ன் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம சிம்பிளான ஒரு கிரீட் ஏஜென்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். டேய் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏடிகேனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஸோ இது பேசிக்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் AI ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அதை ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கவும் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கூகுளோட ADK பைத்தன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது பேசிக் செட்டப் கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். சின்ஸ் நம்ம ADKவோட பில்டின் UI தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நமக்கு அன்வான்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு init ஃபைல், ஒரு .env ஃபைல் அண்ட் ஒரு பைத்தன் ஃபைல். இந்த 3 ஃபைலும் என்ன பண்ணுதுங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம init.pyல இந்த ஒரு லைனை ஆட் பண்ணணும். இது எதுக்காக ரன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஜென்ட்டை நம்ம கூகுளோட இன்பில்ட் UI யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த UI ஃபர்ஸ்ட் இந்த init.pyயை தான் சர்ச் பண்ணி ரன் பண்ணோம். அங்கே தான் நம்ம ஏஜென்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் இந்த லைனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம .env ஃபைலில் இந்த 2 வேரியபிளை பேஸ் பண்ணணும். இந்த 2 வேரியபிள் மூலிமா நம்ம ஏஜென்ட்டோட ஆத்தென்டிகேஷனை தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வேர்டெக்ஸ் AI மூலயமா ஆத்தென்டிகேட் பண்ணாமல் நம்மளோட கூகுள் API கீ மூலயமா ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம ஏஜென்ட் வந்து செக்யூராக LLM கால்ஸ் மேக் பண்ணோம். இப்போது இந்த கூகுள் API கீ உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி கூகுள் API கீ இருக்குது அப்படின்னா அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ADK பேக்கேஜ்லேருந்து LLM ஏஜென்ட்டுன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸை வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போது அந்த LLM ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம், அந்த LLM ஏஜென்ட்கான ஒரு நேம் கொடுக்கணும். அண்ட் அந்த LLM ஏஜென்ட் என்ன LLM மாடல் யூஸ் பண்ண போகுதுங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். அண்ட் அந்த LLM ஏஜென்ட் என்ன பண்ண போகுதுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா நம்ம சொல்லணும். அண்ட் அந்த ஏஜென்ட்டை பற்றின ஒரு 1 லைன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஏஜென்ட் யாருங்கிறத சொல்கிறதே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த டிஸ்கிரிப்ஷனும் தான். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சின்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்டின் UI யூஸ் பண்ணுறதுனால ADK வெப்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏஜென்ட்டை ரன் பண்ணலாம். ஸோ நான் ரன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த ஏஜென்ட் அப் ஆகிடுச்சு. ஸோ இந்த URL நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான UI ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த UIயில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த ட்ராப் டவுனில் லிஸ்ட் ஆகும். இங்கே நம்ம ஒரு ஏஜென்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டோட ஒரு சில மெட்ரிக்ஸை நம்மளால் பார்க்க முடியும். லைக் ட்ரேஸ், ஈவென்ட், ஸ்டேட் எக்ஸட்ரா. ஸோ இந்த மெட்ரிக்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். செப்பரேட் வீடியோஸ் இதுக்காக இன் டீட்டெயிலாக வரும். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா செஷன் ID இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம ஏஜென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் நம்ம அதுக்காக ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுவோம் ஆர் எக்ஸிஸ்டிங் செஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் இந்த ஏஜென்ட்க்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட்டோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு ஏஜென்ட்டுன்னு தான் நேம் வச்சுருப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம அதுக்கு ரூட் ஏஜென்ட்னு பேர் வைக்கணும். ஸோ அதை நம்ம போய் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம்.
ஸோ சேஞ்ச் பண்ணி ரீரன் பண்ணியாச்சு. இப்போ நான் அகெயின் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணால் ஸோ அது நம்மளை க்ரீட் பண்ணி அது நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஏஜென்ட் நமக்கு ஜென்ரலாக ஒரு க்ரீட் மெசேஜ் கொடுக்குது. இதுவே நம்ம நேமை யூஸ் பண்ணி அது நம்மளை க்ரீட் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு தான் நம்ம இன்னொரு கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். அதுக்கு பேர் தான் டூல்ஸ். ஸோ டூல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அது நார்மல் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் தான். பட் அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம மேனுவலாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஜென்ட் கிட்ட அசைன் பண்ணி அதை கால் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த டூல்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கான ஒரு டூலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரீட் டூல்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு நேமுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம யூஐயில் கொடுக்குற நேமை தான் நம்ம ஏஜென்ட் இந்த க்ரீட் டூல் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணோம். இங்கே டூல்ஸ் லிஸ்ட்டில் நான் க்ரீட் டூலை அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஏஜென்ட் கிட்ட இந்த டூலை யூஸ் பண்ணி எனக்கு க்ரீட் மெசேஜ் கொடு, ஆஸ் வெல் அஸ் நான் என்ன நேம் பாஸ் பண்ணுறனோ அதை அந்த டூலுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ டூலோட ரெஸ்பான்ஸ் தான் ஃபைனல் ஆன்சராக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹலோ மை நேம் இஸ் டெக்கி நெக்ஸ்டோன்னு சொல்லும்போது க்ரீட் டூல் கால் ஆகி அது நம்ம நேமை யூஸ் பண்ணி நம்மளை க்ரீட் பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஏஜென்ட் பேசிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலயமா கூகுள் ஏடிகே ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் எவ்ரி சிங்கிள் கான்செப்ட்ஸ் இன் டீட்டெயில் இந்த சேனலில் வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்கும். லைக் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, செஷன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது அண்ட் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸை பற்றி நான் இந்த சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.